2 நாள்ல கிளாஸ்ல நிறைய எழுத வச்சிட்டாங்களாடா? யாருக்கு தெரியும்? நீங்க காலேஜ் வந்தீங்களா? காலேஜுக்குலாம் வந்தேன்டா, கிளாஸுக்குலாம் போறது கிடையாது. ஏன்டா? நீ லீவ் போட்டு போயிட்ட, நாங்க மட்டும் கிளாஸ்க்கு வந்து என்ன பண்றது? ஆமா ஆமா, நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி மட்டும் என்ன பண்ண போறீங்க? சும்மா கேம்பஸை வேடிக்கை பார்க்காம படிங்கடா. சரிங்க பாஸ். டேய் ராஜா, நான் 2 நாளா காலேஜுக்கு வரல, கொஞ்சம் நோட்ஸ் தரியா? சாரிடா, நோட்ஸ் எடுக்கல. என்னதான்டா பண்றீங்க கிளாஸ்ல? ஏதாவது புரிஞ்சாதானே எழுதுறதுக்கு. இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுக்கிறாங்கடா. நான்லாம் தமிழ் மீடியம் படிச்சு வந்தவன், ஒண்ணுமே புரியலடா. படிக்க படிக்க தானா வந்துடும்டா. எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னும் ஒரு 3 மாசம் பார்ப்பேன், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துருவேன். நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் மாப்ள, இவனுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான்டா எனக்கும். இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுத்தா என்ன மாதிரி தமிழ் மீடியத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா வர்ற பசங்களுக்கு எப்படி புரியும்? ஹாலிவுட் படத்தை டப்பிங்கே பண்ணாம பாக்குற மாதிரி இருக்குடா. சரி வா, அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இவன் வழியும் தனி வழியா இருக்குமோ? ஹாய்டா. ஹலோ டியூட். ஹாய். ஹாய் ஹாய். ஹாய்டா. பாடுறா அவனா? சக்தியோட பேக் தான். ஆமா. ஏன் உனக்கு தெரியாதா? டேய் அடங்குறியா? தேங்க் யூ. ஏய் அது ஏன் பேக்? இல்ல அது உன் பேக்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கையே வச்சான். இதுல என்ன தேடுற? இல்ல 2 நாளா நான் காலேஜுக்கு வரலல, உன் நோட்ஸ் கொடுத்தீனா காப்பி பண்ணிட்டு கொடுத்துருவேன். ஒருத்தன் காலேஜுக்கு வரலன்னா ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். இங்கதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அட்லீஸ்ட் அவனே திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவது ஏன் வரலன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கேட்கணும்ல. இதெல்லாமா சொல்லி தருவாங்க? ஏன் வரல? போர் அடிச்சது அதான். அப்படி பார்க்காத, கொஞ்சம் ஃபீவர். இப்போ ஓகேவா? டபுள் ஓகே. தேங்க்ஸ். பிரபா, உன் நோட்ஸை கொடு, நான் காப்பி பண்ணி தரேன். நிஜமாவா? அப்பாடா, ஒரு கடி வேலை மிச்சம். உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா, அது ஏன் நான் வராத அன்னைக்கு பார்த்து இவ்வளவு நோட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க? நீ காலேஜ் வந்த அன்னைக்கும் சரியா எழுதல போல. எல்லா பேஜஸும் ஸ்டார்ட் பண்ணி முடிக்காம இருக்கு. ஓ, இன்ட்ரெஸ்டா தான் எழுத ஆரம்பிப்பேன், ஆனா சொதப்பிடும். ஒரு நிமிஷம். இந்தா. தேங்க்ஸ். முடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. கை ஒன்றும் வலிக்கலையே? வலிச்சா என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுன்னு சொல்லிடுவேன். டேய், பாத்தியாடா? என்ன சொல்றான்? டேய், நம்ம பின்னாடி இருக்கோம், முன்னாடி இருந்தே சைகை காட்டுறான். அரசியல்வாதி பசங்கலாம் மர்மமாவே இருக்கானுங்க. வாடா. இப்போ நீ பண்ற இந்த ஹெல்ப்புக்கு என்ன ரிட்டர்ன் ஹெல்ப் வேணும்னு சொல்லு. என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன கேட்டாலும். அப்புறம் கேக்குறேன். லேட்டா கேட்டாதான் கரெக்டான டைம்ல வெயிட்டா கேட்க முடியும். இது வேறயா? விஜய் டிவில வருதே சீதையின் ராமன் சீரியல், அதுல கைகேயி ராமன் அப்பா கிட்ட டைமிங்ல கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு கேடி மாதிரி பேசுற பாரு.